ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷபன் வ்ளாகில் ஈஸியாக கெவுரு மாவு வச்சு கேழ்வரகு மாவு வச்சு ஆப்பம் எப்படி சுட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். நார்மலாக ஆப்பம்னா எல்லாருமே அரிசி மாவு வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாவு முன்னாள் நைட்டே ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு உளுந்தும் வெந்தயம் கேழ்வரகு மாவு இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அது என்னென்ன தேவைப்படுதுன்றதை பார்த்துக்கலாம். உளுந்து வெந்தயம் இது ரெண்டுமே நான் ஊற வச்சுக்கிறேன். உளுந்து அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சு ½ அன் ஹவர் தான் ஊறுது. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி போட்டு பச்சை தண்ணி போட்டு ½ அன் ஹவர் ஊறி, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஃபோராகவே பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நல்லா யம்மியாக வரும். எனக்கு டைம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம், ஆனால் எனக்கு ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு, அதை தான் காமிக்கிறேன். ஸோ இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். கேழ்வரகு மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட தேங்காய் எடுத்திருக்கேன். ஆப்போனாலே தேங்காயில் அரைச்சி செஞ்சிங்கன்னா தான் ஆப்போ சூப்பராக வரும். அரை மூடி தேங்காய், சர்க்கரை 2 ஸ்பூன் அண்டு உளுந்து ஊற வச்சது, தண்ணி ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான். அதுதான் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம், ஏன்னா நாங்கள் 2 பேருக்கு தான் செய்கிறேன். இப்போ நான் அரைச்சி இந்த பக்குவத்தை காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடுறேன். கரெக்டாக நான் 1 ஹவர் கிட்ட தான் நான் புளிக்கவே விட்டுருந்தேன். அதுக்குள்ளேயே எப்படி புளிச்சு வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் புளிச்சு வச்சதை நான் எடுத்து காமிச்சிடுறேன். ஆஃப்டர் ஒரு 1.5 hours கழித்து நான் எடுத்தேன். எப்படி புளிச்சு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் நான் இப்போ சோடா மாவும் எனக்கு கொஞ்சம் இலகி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இலகிறதுக்காக நான் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணல, தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணியை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். இது கூட சோடா மாவு அண்ட் அதுக்குள்ளே தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு, எந்த அளவுக்கு நல்லா கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் மாவு. நல்லா பாத்திரத்தை சுட வச்சுட்டு நீங்கள் ஆப்பச்சட்டியில் போட்டாலும் சூப்பராக வரும். அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக அப்படியே நிலா மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் இல்லை, ஆப்பச்சட்டி இல்லைன்ற சமயத்தில் நான் வடக்கல்லே போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் யாரும் வடக்கல்ல போடுறாங்களா எனக்கு தெரியல, ஆனால் என்கிட்ட வடக்கல் தான் இருக்குது, ஆப்பச்சட்டி இல்லை. ஸோ வடக்கல்லே வச்சுருக்கேன். அதாவது கடாய், நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கடாயை சூடுபடுத்தி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹை ஹீட் பண்ணுங்கள். நல்லா சூடு ஏறி இருக்கணும் பாத்திரம். அந்த டைமில் தான் நம்ம இதை ஊற்றிட்டு நம்மளோட துணியை வச்சு, ஏன்னா சூடு தாங்காது கை, துணியை வச்சு நீங்கள் நல்லா அதை சுற்றி விட்டிங்கன்னா, அந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா வந்துடும் ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்த பிறகு திரும்பி அடுப்பில் வச்சுட்டு, உங்களுக்கு நெய் வேணுன்னா நெய் விட்டுக்கோங்க, எண்ணெய் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. மூடி கரெக்டாக ஒரு 3 நிமிஷம், அப்போ தான் அது நல்லா ஹீட் ஆகி நல்லா ஈஸியாக எடுக்க வரும். ஸோ 3 minutesல அதை மூடி நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் நான் பண்ணும்போது. நான் போட தான் ஈஸியாக வந்துச்சு. நான் இப்போ 2 ஆப்பம் சுட்டுட்டு வெயிட்டாக வடகறி பண்ணி என் பாப்பாவுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ வடகறி வச்சு நீங்கள் ஆப்பம் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சிக்கன் கிரேவி பண்ணுவாங்க, கடலைக்கறி பண்ணுவாங்க, சில பேர் தேங்காய் பால் செய்வாங்க. எனக்கும் தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வடகறி பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் வடகறி பண்ணியிருக்கேன்.